ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கரெட் அட்வுட் எழுதுனா ஜர்னி டு த இன்டீரியர் அப்படின்னு ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். மார்கரெட் அட்வுட்டோட ஆத்தர் இன்ட்ரோ ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த போயம்ல வந்து இவங்க எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க சுற்றி இருக்க விஷயங்களோட கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்களோட இன்னர் மைண்டோட தாட்ஸை அவங்க சுற்றி இருக்க விஷயங்களோட கம்பேர் பண்ணி அவங்க மைண்ட் என்ன நினைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயமுக்குள்ள போகலாம். There are similarities I noticed that the hills which the eyes make flat as a wall welded together. Okay. இப்போ வந்து இவங்க மைண்டும் இவங்க சுத்தி இருக்க விஷயங்களும் கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க தூரத்துல இருந்து ஒரு ஹில்ஸ் பாக்குறாங்க. இப்போ வந்து தூரத்துல இருந்து ஹில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு நடுவால வந்து தூரத்துல இருந்து பார்த்தா அது ஏதோ செவுரு மாதிரி நடுவால வந்து வெல்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஓப்பன் as I move to let me through become endless as prairies that the trees grow spinely have their roots often in swamps. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மலைக்கு கிட்ட போக போக பிரேரஸ் அப்படின்னா புல்வெளிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தெரியும். இப்போ வந்து அந்த மலைக்கு கிட்ட கிட்ட போக வந்து செடியெல்லாம் இருக்கும், மரம்லாம் இருக்கு, அப்படி தெரியும். நெக்ஸ்ட் ரொம்ப கிட்ட போனோம் அப்படின்னா அந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப அதோட ரூட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே ஃபுல்லா பரவி இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து இவங்களோட இன்னர் தாட்ஸ் கூட எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா வேற ஒருத்தங்க இவங்களை பத்தி நினைச்சாங்க, இவங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது தூரத்துல இருந்து பார்க்க வந்து ஒரு வால் வெல்டடிச்ச மாதிரிதான் இருக்கும். ஆனா பக்கத்துல வரும்போதுதான் அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு இவங்களோட கேரக்டர் வந்து இருக்குமா. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா that this is a poor country that a cliff is not known as rough except by hand and is therefore inaccessible. Mostly the travel is not the easy going. நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரியில வந்து கிளிஃப் அப்படின்னா ஒரு ராக்ல இருக்க வெடிப்பு. இப்ப தூரத்துல இருந்து ஒரு பாறையை பாக்குறோம் அப்படின்னா அந்த பாறையில இருக்க வெடிப்பு வந்து தெரியாது. அதுவே நம்ம கை தொட்டு பார்த்தோம்னா தெரியும் இல்லையா. நம்ம வந்து கை தொடுற வரலுமே அதுல எப்படிப்பட்ட அந்த கிளிஃப் இருக்குன்னு வந்து அந்த கிராக் இருக்குன்னு நமக்கு தெரியாது, தொட்டு பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரிதான் மார்கரெட் அட்வுட்டும் தூரத்துல இருந்து பார்த்தா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, அவங்கள பத்தி ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணும் போதுதான் அட்வுட் வந்து இப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அசசபிள் அப்படின்னா அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி த டிராவல் இஸ் நாட் த ஈஸி கோயிங். ஓகே, இந்த மாதிரி இவங்க கிட்ட இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வர்றது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் a dotted line on a map, location plotted on the square surface, but that I move surrounded by a tangle of branches, a net of air and alternate light and dark at all times, that there are no destinations apart from this. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. எப்படி அப்படின்னா இப்போ நம்ம மேப்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும், இல்ல வந்து இதுதான் இந்த லொகேஷன் தான் ஸ்கொயர் பண்ணி காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் காட்ட முடியாது. இப்போ உண்மையாலுமே அந்த ஹில்ஸுக்கு நம்ம போகணும் அப்படின்னா மேப்ல பார்த்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட முடியாது. போனோம்னா நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம் இல்லையா. டேங்கிள் ஆஃப் பிரான்ச்சஸ்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் தாண்டி போகணும், அங்க இருக்க ஏரு இது லைட் அண்ட் டார்க் அப்படிங்கும் போது டே அண்ட் நைட்டு சொல்றாங்க. இத்தனை விஷயத்துலயும் தாண்டி போனாலுமே அந்த காட்டுக்குள்ள போகும்போது டெஸ்டினேஷன் வந்து கிடையாது, எந்த ஒரு டெஸ்டினேஷனும் கிடையாது, அது போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இது இவங்க மைண்ட் கூட எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இவங்க மைண்டுமே மேப்ல இருக்க பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஈஸியா போக முடியாது. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க டெய்லியும் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க லைஃப் எப்படி இருக்கு, லைட் அண்ட் டார்க் அப்படிங்கும்போது இவங்க மைண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட அப் அண்ட் டவுன் சொல்றாங்க. இவங்க வந்து இந்த விஷயத்துல இப்படி இருப்பாங்க, இந்த விஷயத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு இதையும் தாண்டி வந்தாதான் அட்வுட்னா யாருன்னு மத்தவங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்பயுமே அவங்க தெரிஞ்சுக்கிற லெவல் எப்படி அப்படின்னா நோ டெஸ்டினேஷன், இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷனே கிடையாதுன்னு சொல்றாங்க. There are differences. Of course, the lack of reliable charts more important the destruction of small details. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வச்சிருக்க அந்த மேப் அந்த சார்ட்டுக்கும் இவங்களோட ரியாலிட்டிக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தா நம்ம நின்றுவோம். ஆனா மேப்ல அப்படி இருக்காது, இந்த பாயிண்ட்னா கரெக்டா அதை மார்க் பண்ணிருப்பாங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் அங்க காட்டியிருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அந்த சார்ட்டுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்க டிஃபரன்சஸ் சொல்றாங்க. எந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா யுவர் ஷூ அமாங் த பிராம்பல் அண்டர் த சேர் வேர் இட் ஷுட் இன் பி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு வழியில போயிட்டு இருக்கோம்னா பிராம்பல் அப்படின்னா
முள் செடி அதுல வந்து நம்ம ஷூ மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம போற டெஸ்டினேஷனுக்கு நடுவுல ஒரு அப்டக்கல் வந்த மாதிரி அங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோமா. இல்ல இல்ல அப்படிங்கும்போது நம்ம ஏதாச்சும் பொருள் தேடிட்டு இருக்கும் போது அது வந்து காணாம போயிடும் இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்பும் போது திடீர்னு வீட்டுல இது ஒருவேளை இப்படி பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கும், ஸ்டவ் ஆஃப் பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சுட்டு அதையே நம்ம நம்ம போற டெஸ்டினேஷன் அதை என்ஜாய் பண்ணாம ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க, லூசன்ட் ஒயிட் மஷ்ரூம்ஸ் அண்ட் அ பேரிங் நைஃப் ஆன் த கிச்சன் டேபிள். லூசன்ட் அப்படின்னா க்ளோயிங். இவங்க இவங்க வந்து அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு ஞாபகம் வருதான், நம்ம கிச்சன் டேபிள் மேல இந்த மாதிரி ஒயிட் மஷ்ரூம்ஸ் வச்சிருந்தோமே, இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சிருந்தோமே, அதெல்லாம் இருந்துச்சே, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து இவங்களோட தாட்ஸ் எல்லாம் போயிருதான். நெக்ஸ்ட் a sentence crossing my path sudden as a fallen log. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வரும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க வழியில வந்து ஒரு மரக்கட்டையை போட்டு இவங்களோட டிராவல் நிறுத்தி வைக்கிற மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஐ எம் ஷுர் ஐ பாஸ்ட் எஸ்டர்டே. ஓகே, இவங்க நெக்ஸ்ட் அட்குட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து தெரியுதான் நேத்தும் இதே மாதிரிதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது, அப்பன்னா இவங்க டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது அதை செய்யாமே விட்டுறாங்க. இது இன்னைக்குன்னு இல்லாம டெய்லியும் இதே ரொட்டைனா தான் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றாங்க, ஹேவ் ஐ பீன் வாக்கிங் இன் சர்க்கிள்ஸ் அகைன். ஓகே, இதே மாதிரிதான் நான் டெய்லியும் ஒரு சர்க்கிள் ஒரு ரொட்டைன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட் மோஸ்ட்லி த டேஞ்சர் மெனி ஹேவ் பீன் ஹியர் பட் ஒன்லி சம் ஹேவ் ரிட்டர்ன் சேஃப்லி. இப்ப அட்வுட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்கள மாதிரியே டெய்லி ஒரே ரொட்டைன்ல செஞ்சுட்டு இவங்க ஆசைப்படுறத வந்து செய்யாம நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. அதுல சில பேர் மட்டும்தான் இந்த ரொட்டைன்ல இருந்து சேஃபா வேற ஏதோ கரெக்டான ஒரு பாத்துல போனவங்க சில பேர் தான் சொல்றாங்க. Next, a compass is useless, also trying to take direction from the movements of sun, which are erratic. Okay. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்துல வந்து காம்பஸும் யூஸ்லெஸ். சரி, சன்னை பார்த்து அந்த சன்னோட மூமெண்ட்ஸ் வச்சு நம்ம டைரக்ஷன் கரெக்டா இது பண்ணிக்கலாம்னாலுமே எராட்டிக் அப்படின்னா அன்பிரிடிக்டபிள், அதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலுமே இவங்க லைஃப் வந்து இதே மாதிரியே சேம் ரொட்டைன் சேம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கு. இவங்களோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண முடியாமையே இருக்காம. And the words here are as pointless as calling in a vagrant wilderness. Okay. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல யாரையாச்சும் கூப்பிடலாம் ஹெல்ப்புக்கு அப்படிங்கும்போது அந்த வேர்ட்ஸும் பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கான். அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு வேகன் வைல்டர்னஸ் அப்படின்னா பாத்லெஸ் ஏரியா, ஒரு வழியே இல்லாத ஒரு ஏரியால வந்து கத்தி யாரையாச்சும் கூப்பிட்டா அது யூஸ்லெஸ் இல்ல, அந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸா தான் அந்த வேர்ட்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட் எவர் ஐ டூ ஐ மஸ்ட் கீப் மை ஹெட். ஐ நோ இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு லாஸ் மை வே ஃபார் எவர் ஹியர் தென் இன் அதர் லேண்ட்ஸ்கேப்ஸ். இவங்க என்ன பண்ணாலுமே கடைசியா இப்படிதான் நடக்கும், இவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அப்படிங்கும் போது இந்த விஷயத்திலேயே இப்படியே அவங்க இருந்துடலாம், இது ஏன்னா இவங்களுக்கு ஈஸிவே எப்பயுமே பழக்கமான ஒண்ணு. மற்ற விஷயத்துல வந்து இவங்க இன்வால்வ் ஆகாம இந்த விஷயத்திலேயே இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க எப்பயும் போல அவங்க டெஸ்டினேஷனை தேடிட்டு போகும்போது இந்த நடுவில் டிஸ்ட்ராக்ட் வர்றது இப்படியே இருந்துக்கலாம். இவங்க வந்து சரி இந்த பார்த்தே வேணாம், நம்ம வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு போகலாம், இந்த ஹில்லை விட்டுட்டு வேற எதையோ தேடிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேற எதுக்கும் போகாம இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.